அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இப்போது நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் டு திருக்கோயிலூர் போகிற ரோட்டில் திருக்கோயிலூருக்கு முன்னாடி, அதாவது ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கிற ஊர் தாங்க அரங்கண்டநல்லூர். ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே இருக்க பார்த்தீங்களாங்க, இது தாங்க அந்த கோவிலோட ஆர்ச்சி. இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆர்ச்சிக்குள்ளே போன ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த வழி போங்க. இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மலைப்பாதைங்க. ஆனால் நல்லா இருக்குங்க, காரே கூட போகலாம். இது மலை மேலே ஏறுற மாதிரி தான் இருக்கும், எல்லாமே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் மேலே போய் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து ரொம்பவும் அழகாக இருக்குங்க. அதை பார்க்கும்போது எப்படா இதை கட்டினாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுங்க. இந்த கோயிலுக்கு மிகவும் சில முக்கியமான வரலாறுலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்களாங்க, இந்த குளத்துக்கும் சில வரலாறு இருக்குங்க. அதை நம்ம போக போக பார்க்கலாம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா வச்சுங்களாங்க, பஞ்ச பாண்டவர்கள் வாழ்ந்த இடம்னு சொல்கிறாங்க. கோவிலை பார்த்திங்களா, ரொம்ப எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. இப்போ மேலே வந்து பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆச்சுங்க, என்ன அழகாக இருக்குது பாருங்களாங்க. சரி வாங்க நம்ம அந்த கதைக்கு போவோம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பஞ்ச பாண்டவர்கள் எல்லாமே வந்து இங்கே இருந்து, அதாவது வனவாசத்தின் போது இங்கே இருந்துட்டு போனதாக சொல்லப்படுதுங்க. இந்த மலை மேலே இருக்க கோவிலுங்க. இந்த மலைக்கு கீழே, அதாவது இந்த மலைக்கு கீழே அங்கே ஒரு 5 அறைகள் குடஞ்சி, அந்த 5 அறைகளையும் அவங்க தங்கி இருந்து போனதுக்கான கதை சொல்லப்படுதுங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, எதுவுமே இருந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையாக இல்லையா நமக்கு எதுவும் தெரியல. ஆனால் இங்கே இருக்கவங்க எல்லாமே அதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குளம் பார்த்தீங்களாங்க, அந்த குளம் தான் பார்த்தீங்கன்னா பீமர் அவரோட கால் பதிச்சு அந்த குளம் உருவானதாக சொல்லப்படுதுங்க. அதுவுமே அது வரலாறாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இது வந்து குடைவர கோவில்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிங்க. அந்த குடைவர கோவில் தாங்க கீழே ஃபுல்லாமே அந்த 5 அறைகளாக இருக்கிறதுனால அது குடைவர கோவில்னு சொல்கிறாங்க. 5 அறைகள் அவங்க தனியாக 5 பேர் இருந்ததுக்காக அடையாளமாக சொல்லப்படுது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், இங்கே இருக்க சிவபெருமானோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரையணிநாதன் சொல்கிறாங்க. அரைன்னா மலையை குறிக்கதாக சொல்கிறாங்க, அணின்னா அழகை குறிக்குதுன்னு பொருள் இருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா அழகான ஒரு குன்றின் மேல் அமைந்திருக்கும் தெய்வன் பொருள் சொல்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குங்க இந்த கோவிலும், அந்த மலை மேலே இருக்கிறதும் ரொம்ப அழகான கோயிலுங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து திருஞான சம்பந்தர் பாடிய 274 தலங்கள்னு இந்த ஒரு தலமாக சொல்லப்படுதுங்க. திருஞான சம்பந்தர் இங்கே கால் பதிச்ச இடம் ஒன்று இருக்கும். அந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை கோபுரம் தெரியும்னு சொல்கிறாங்க. அந்த இடம் இருக்குது, நாங்கள் பார்த்தோம். அது நீங்கள் போக பார்ப்பீங்க. அந்த இடம் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிற பாருங்க. அந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம். அந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை கோபுரம் தெரியும்னு சொல்லுவாங்க. நாங்கள் பார்த்தோம். அங்கே மேகமூட்டமாக இருந்தாலும் கொஞ்சம் கிளியராக தெரியல, ஆனால் தெரியுதுங்க. இது ஒரு அருமையான கோவிலுங்க. இந்த கோவிலோட சில முக்கியமான நகர்வுகள் சொல்லப்போனால், இங்கே சிவபெருமான் சுயம்புலிங்கமாக இங்கே காமிக்கிறாங்க. சுயம்புலிங்கம் அப்படின்னா பார்த்திங்கன்னா தானாக உருவான ஒரு கல். அந்த கல் உருவானது தான் சுயம்புலிங்கம்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சுயம்பு லிங்கத்தில் உருவான தெய்வம் இருக்காங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம், திருஞான சம்பந்தர் வந்து இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து மூடி இருந்தது, அதை கல்லெல்லாம் மூடி வச்சுதான் சொல்கிறாங்க. இவர் வந்து அங்கே பாடும்போது அங்கே இருந்த கல், அதாவது அந்த மறைஞ்சிருந்த கல் வந்து விலகி அங்கே நந்தியுமே நந்தி பகவானே லைட்டாக விலைக்கு சிவபெருமானை காமிச்சதாக எங்களை சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே சிவபெருமானுக்கு எல்லா கோவிலும் பார்க்கும்போது நேராக தெரியும். ஆனால் இங்கே மட்டும் பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், சிவபெருமான் பார்க்கும்போது வெளியிலேருந்து பார்த்த சந்து மாதிரி ஒரு வழி இருக்கும். வெளியிலேருந்து பார்க்கும்போது நந்தி லைட்டாக இறங்கின மாதிரியே இருக்கும். அந்த வரலாறுக்கு ஏற்ற மாதிரி இங்கே நந்தி பகவான் லைட்டாக வழி விட்டு அவர் சிவபெருமான் நேராக பார்க்குற மாதிரியே இருக்கும். இது இந்த கதையாக சொல்லப்படுது. அதுக்கேற்ற மாதிரி இருக்குங்க இது இடம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடம் தாங்க அவங்க பாண்டவர்கள் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் பாண்டவர் இருந்து தங்கிட்டு போனதாக சொல்கிறாங்க. இது தாங்க அது பின்னாடி. இது வந்து பின்னாடி ஆறு ஓடுது. இந்த இடம் பார்த்திங்கன்னா குளம். இதுதான் கல். அந்த கல் கீழே தான் இருக்குது பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம், அந்த குடவர கோவில் இருக்குது. இந்த பாருங்க, அந்த கல்லாம் இருக்குது, அது கீழே தான் குடவர கோவில் இருக்குது. இதுதான் வந்து பீமர் கால் வச்ச இடம்னு சொல்கிறாங்க. அவர் கால் வச்ச இடத்துல குளம் இன்னும் இருக்குது. அதேமாரி பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள், இந்த கோவிலுக்கு வந்து ஒரு சுற்றிட்டு வெளியே வந்தோம்னா அங்கே இருக்குது பார்த்திங்களாங்க, இந்த இடம் தாங்க சொன்னோம். அவர் வந்து கால் வச்ச இடம். இந்த இடத்துலேருந்து பார்த்தோம்னா திருவண்ணாமலை தெரியும்னு சொல்கிறாங்க. அதே தாங்க, இதே தாங்க. இப்போ இங்கே பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, பார்க்கும்போது அங்கே கோவில் மொதல் சுவரும் லைட்டாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன் கேட்டால் அந்த வியூ நேராக அங்கே பார்க்குறதுக்காக. இதுதாங்க இந்த கோவிலோட வரலாறு. ரொம்ப அற்புதமான இடங்க. ஒரு தடவை வந்து